இந்தாம்மா, இங்க பாருமா, சாமி காரியம் தான் காசு போட்டேன். இதுல ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண நல்லாவே இருக்க மாட்டேன். இல்லம்மா, சத்தியமா வேண்டுதல் தான். சரி சரி, நீங்க போங்கம்மா. ராசாத்தி, அத்தை, எதுக்கு அத்தை இப்படி உங்களை பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு அத்தை? ஏன் ராசாத்தி, சாமி காரியம் தானே, நான் செய்யக்கூடாதா? வா, கோயில்ல போய் இந்த காணிக்கை செலுத்திட்டு வரலாம். வான்னு சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் கோவில்ல போய் பேசிக்கலாம். வா. ஆத்தா, நான் வேண்டிக்கிட்டபடியே மடிப்பிச்சை எடுத்து அதை உனக்கு காணிக்கையா தர்றேன். ராசாத்தி, ராசாத்தி, என்ன ஆச்சு? இங்க பாரு. என்னம்மா, என்ன ஆச்சு சொல்லு. அத்தை, என்னால உங்களை எப்படி பார்க்க முடியல அத்தை. இப்போது சொல்லுங்க, எதுக்கு நீங்க மடிப்பிச்சை எடுத்தீங்க? எல்லாம் உனக்காக தான் ராசாத்தி. எனக்காகவா? எதுக்கு அத்தை? உன் வயித்துல வளருது நம்ம குடும்ப வாரிசு. அது நல்லபடியா பிறந்து இந்த மண்ல காலடி எடுத்து வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த வேண்டுதலே பண்ணேன். என்னாச்சு ராசாத்தி? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் பாவி அத்தை, மகா பாவி. உங்களுக்கு எல்லாம் நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல எதுக்கு பழறேன்னு சொல்லு. அத்தை, உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்திட்டேன் அத்தை. எனக்கு குழந்தையே உண்டாகல அத்தை. அவ்வளவும் போய் எல்லாம் நாடகம். வாந்தி எடுத்தது எல்லாமே நாடகம் அத்தை. எனக்கு குழந்தையே உண்டாகல. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அத்தை. நம்புறவங்களை ஏமாத்தின பாவி ஆயிட்டேன். இங்க பாரு ராசாத்தி, அழாத. என்னடா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கோம், அசராம அத்தா அப்படியே நிக்கிறாளேன்னு பாக்குறியா? எனக்கு இது முன்னாடியே தெரியும். நீ கர்ப்பம்னு சொன்ன நாள்ல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நானும் ஒரு புள்ளைய பெத்தவதான். உன்கிட்ட மாசமா இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. ஒரு பொண்ணு மாசமா இருக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எப்பவும் போல நார்மலா தான் இருந்த. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அதுவும் இல்லாம இனிய போன் பண்ணப்ப
சொல்றா இனியா? அம்மா இப்பதான் பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க. ராசாத்தி கர்ப்பமா இல்ல, நம்ம எல்லாரையும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, ராசாத்தி அப்படிலாம் போய் சொல்ல மாட்டா. இருந்தாலும் எதுக்கு சந்தேகம்? நீ ராசாத்தி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறியா? உண்மையா இருக்குமோ? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ராசாத்தி, இது வரேன். அந்த ரிப்போர்ட்டை கொடுமா. ராசாத்தி கர்ப்பமா இருக்கான்னு யார் சொன்னது? அவ பொய் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா. எனக்கு தெரியும் டாக்டர். இருந்தாலும் ஒருவேளை அவ ஏதோ உண்டாயிருந்திருக்கலாமோன்னு ஒரு பொய்யான ஆசையில தான் நான் செக்அப் பண்ண சொன்னேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு டாக்டர். ஆனா ஏன் அவ எங்ககிட்ட பொய் சொன்னான்னு தெரியல. டாக்டர், இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரி, ஓகே, சொல்லல. இந்தாங்க உங்க ரிப்போர்ட். தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். சரிங்க. ராசாத்தி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் தெரியுமா உன்கிட்ட எதுவும் கேட்காம இருந்தேன்? நீ இது வரைக்கும் என்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்ல. அப்படிப்பட்டவ பொய் சொல்றான்னா, அதுவும் குழந்தை விஷயத்துல, அப்ப அதுல ஏதோ முக்கியமான காரணம் இருக்குன்னு முடிவு பண்ண. அத்தை, நான் பொய் சொல்லி ஏமாத்தினேன்னு தெரிஞ்சும் ஏன் அத்தை மடிப்பிச்சு எடுத்தீங்க? எல்லாம் ஒரு நப்ப ஆசைதான். நீ பொய்யா சொன்ன விஷயம் உண்மையா மாறணும்னு நினைச்சு இந்த வேண்டுதலை பண்ண. எனக்கு கண்டிப்பா மாறும்னு நம்பிக்கை இருக்கு ராசாத்தி. அழாத ராசாத்தி. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. மாமா என் மேல பிரியமா இருக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா அதுக்காக உங்க எல்லாரும் ஏமாத்துறோங்கிற குற்ற உணர்ச்சி என்னை கொண்டுகிட்டே இருந்துச்சு. போதும் அத்தை, எல்லாரையும் ஏமாத்தினது போதும். நானே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இந்த உண்மையை சொல்ல போறேன். ராசாத்தி, அந்த தப்ப மட்டும் பண்ணாத. அக்காக்கு இந்த ஒரு காரணம் போதும், உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இங்க பாரு, இப்போதைக்கு நீ கர்ப்பமா தான் இருக்க, புரியுதா? அப்படியே குழந்தை உண்டாயிருக்கிற மாதிரியே நடந்துக்கும். அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? வா, வீட்டுக்கு போலாம். பாத்து வாங்க அத்தை. இப்ப எப்படி இருக்கு அத்தை? பரவாயில்ல ராசாத்தி. அத்தை, நீங்க உட்காருங்க அத்தை.
அத்தை இங்க வாங்க வாங்க அத்தை. என்ன கண்மணி? அவங்க தனியாவே இருக்கட்டும். அப்பதான் அவங்க என்ன பேசுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ம். அத்தை நீங்க இருங்க அத்தை, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம் ராசாத்தி, எனக்கு ஒன்றும் வேணாம். அத்தை உங்களுக்கு உடம்பு முடியல அத்தை, அதான் சாப்பிட தோண மாட்டேங்குது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறேன். ராசாத்தி, நான் சாப்பிடக்கூடாது ராசாத்தி. ஏன் அத்தை சாப்பிடக்கூடாது? மடிப்பிச்சு எடுக்கிறதுக்காக விரதம் இருக்க ராசாத்தி. 2 நாளாவே சாப்பிடாம விரதம் இருக்கேன். இன்னும் விரதம் முடியல. அத்தை விரதம் அது இதுன்னு உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. வேணும்னா உங்களுக்கு பதிலா நான் இருக்கேன். நீ அதெல்லாம் இருக்க வேண்டாம் ராசாத்தி. இத நான் தொடங்கினது, நானே முடிச்சுக்கிறேன். நீ நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும், எனக்கு அது போதும். கொஞ்சம் சோர்வா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி வாங்க அத்தை வாங்க, பார்த்து. அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அத்தை? இல்ல கண்மணி, இந்த மங்கை ராசாத்தி மாசமா இருக்கான்னு நினைச்சு மடிப்பிச்செல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஓ அதுவா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல அவளுக்கு. அத்தை மங்க அத்தைக்கு தான் ராசாத்தி கர்ப்பமா இல்லைங்கிறது தெரியாதுல்ல, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பண்ற அவளுக்கு ராசாத்தி மாசமா இல்லைங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சா அந்த ராசாத்தி அவ்வளோதான். மங்கைக்கு ராசாத்தி கர்ப்பமா இல்லங்கிறது தெரியறது இருக்கட்டும். இப்படி மங்கை தெரு தெருவா மடிப்பிச்சை எடுத்து நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விடுறாங்கிற செய்தி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் ஆகும். ஆனா சின்ன மாமாக்கும் பெரிய மாமாக்கும் தெரியாதுல்ல. ம், நாம தெரிய வைப்போம். ஆ, எப்படி அத்தை? மங்கை வீடு வீடா போய் மடிப்பிச்சை எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்கு. இத போட்டு காட்டி அவளை என்ன பண்றேன்னு பாரு. அத்தை எப்படி அத்தை வீடியோ எல்லாம்? அதுக்கு அங்கங்க ஆள் வச்சிருக்கேன். ம், வரட்டும், வெளிய போன நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. என்ன அத்தை என்ன ஆச்சு? தலைவலிக்குதா? இல்ல மாத்திரை எதுவும் போடுறீங்களா? இல்ல வேணாம் ராசாத்தி. மயக்கம் எதுவும் வந்தா சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி, கொஞ்சம் சோர்வா இருக்கு அவ்வளவுதான். அத்தை இப்படியே சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு சோர்வா தான் இருக்கும். கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம்மா. உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. ராசாத்தி, நான் சாப்பிடாம இருக்கிறதே உனக்காக தான் ராசாத்தி. வாங்க தம்பி, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஜின்னி? இதுக்கு மேல என்ன ஆகணும்?
நம்ம குடும்ப மானம்லாம் காத்துல பறக்குது. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. மரகதா, சும்மா இருக்க மாட்டே. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? நீங்க முதல்ல சும்மா இருங்க. நம்ம குடும்பம் அசிங்கப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அண்ணி, எனக்கு ஒண்ணும் புரியல. யாரு எதனால நம்ம குடும்பமான போச்சுங்கிறீங்க? எல்லாம் மங்கையாலதான். நீங்க அவளையே கூப்பிட்டு கேளுங்க. மங்க, மங்க, அத்த மாமா கூப்பிடுறாரு. மங்க. ஏன் கத்துறாரு? என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போடுறீங்க? அண்ணி ஏதோ சொல்றாங்க. என்னது? என்ன சொன்னாங்க? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு வர மாதிரி நீ ஏதாவது காரியம் பண்ணியா? நான் ஒன்றும் பண்ணலைங்க. போய் சொல்லாத மங்கை. பக்கத்து ஊருக்கு போய் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? வீடு வீடா போய் எல்லார்கிட்டயும் கையேந்தி மடிப்பிச்சு எடுத்திருக்க. நாம எப்பேற்பட்ட குடும்பம். நம்ம குடும்பத்தாளு ஊர்ல போய் பிச்சை எடுத்தா நல்லாவா இருக்கும்? அக்கா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. நான்லாம் ஒன்றும் பிச்சை எடுக்கல. நீ போய் சொல்லாத. பிச்சை தான் எடுத்த நீ. பெரியத்த, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? யாரையாவது எதையாவது சொல்லி மாட்டி விடுறதா உங்க வேலையா? ராசாத்தி, அப்புறம் என்ன மாமா? முதல்ல நான் கர்ப்பமா இல்லைன்னு குறை சொன்னாங்க. இப்போ அத்தை மடிப்பிச்சு எடுத்தாங்கன்னு பழி போடுறாங்க. ஏய், யாரடி பழி போடுறா? நீங்க இப்படி எல்லாம் மாத்தி பேசி டிராமா ஆடுவீங்கன்னு தான் ஆதாரத்தோட பேசுறேன். இப்ப பாரு கண்மணி, இந்த செல்ல இருக்கிறத டிவில கனெக்ட் பண்ணி போடு. அம்மா, என்னம்மா? அம்மனுக்கு வேண்டுதல்மா, மடிப்பிச்சு போடுங்க. காலையிலே கிளம்பி வந்துட்டீங்க. இதே வேலையை ஒருத்தரா கிளம்பி வரீங்க. போங்கம்மா. அப்படி இல்லம்மா, சாமிக்கு வேண்டுதல் தான் இது. அதெல்லாம் இல்ல, போ. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. வேற வேலை இல்ல உங்களுக்கு. காசு பணம் என்ன கொட்டியா கிடக்கு? போமா. என்னம்மா? தர்மம் பண்ணுங்கம்மா. யாருமா நீ? அம்மனுக்கு வேண்டுதல், மடிப்பிச்சு போடுங்கம்மா. ஏமா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா? ஆளு நல்லா தானமா இருக்க. உடைச்சு திங்க வேண்டியதானம்மா? இல்லம்மா, சாமிக்கு வேண்டுதல் பண்ணிருக்கேன். அடச்சி, நீ தின்னு உடம்பு வளர்க்கறதுக்கு சாமி பேர் சொல்லி ஏமாத்துறியே. உனக்கு வெக்கமா இல்ல? போதும், நிறுத்தமாத. போமா அந்த பக்கம்.